தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்ததற்காக பத்திரிகையாளர் துரைக்கருணா இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில ஓபிஎஸ் டிடிவி இருக்கிறார்களா அப்படின்னு அமித்ஷாட்ட கேள்வி கேட்டதுக்கு அவர் பதில் அளிச்சிருந்தாரு. அது அதிமுகவோட உட்கட்சி விவகாரம், அதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு. இந்த நிலையில கை கழுவப்பட்டது யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எதிர்காலத்துல ஓபிஎஸும் டிடிவியோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த கூட்டணியில அவர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கா? பொதுவா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட கட்சியாக இருந்தால்தான் களத்துல வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் பாஜக அவனுடைய மத்திய தலைமை மாநில தலைமைக்கு ஏற்கனவே இருந்தது. இதற்கான முயற்சிகள்லையும் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஆனால் நேற்று திடீரென அது உட்கட்சி விவகாரம் என்று தெரிவிக்கிற பொழுது நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு நம்பியிருந்த திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் திருமதி சசிகலா ஆகியோருக்கு ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் பின்னடைவை சரிவை சந்தித்திருக்கிறது. எனவே எதிர்வரும் 2026 தேர்தலை எதிர்கொள்வதற்கு கட்சி ஒன்றுபட்டால்தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு அதிமுகவுடைய முன்னணியினர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஸோ அதற்கான பூர்வாங்க பேச்சுக்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் திரு எடப்பாடி பழனிசாமி இறுதி வரையில் பிடிவாதமாக விலக்கி வைக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதற்கான பஞ்சாயத்துல பாஜக ஈடுபட்டு நிச்சயம் கட்சியை ஒன்றிணைப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் என்று கருதிதான் இவர்கள் காத்திருந்ததாக தெரிகிறது. ஆனால் இப்போது நிலைமை வேறு மாதிரி திசை மாறி போயிடுச்சு. பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ தலைமையில தமிழகத்தில் ஆட்சி என்கிற கருத்தாக்கத்துக்கு முன்னிருந்தே அவங்க தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு வர்றாங்க. இன்றைக்கும் கூட முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார், என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. எனவே இது எந்த அளவிற்கு சாத்தியப்படும்? இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா மக்கள் ஆதரவோ அதிமுக தொண்டர்கள் ஆதரவோ இருக்குமாங்கிறது சந்தேகம். ஏற்கனவே பொதுவெளிகளில் ஊடகங்கள் மத்தியில ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பிரிந்து கிடக்கிறது. இந்த பிரிந்து கிடக்கிற அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகள்லையும் தொண்டர்கள் மத்தியிலுமே இருக்கு. ஆனால் இன்று இந்த நிலையிலேயே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோட கூட்டணி வைப்போம், அவர்களுடைய நிலை என்னன்னு தெரியல. இப்ப என்டிஏ அணியில அமமுக தொடர்ந்து இருக்கிறதாக திரு தினகரன் சொல்லிட்டு வர்றாரு. அப்படி வெளிப்படையாக அறிவிக்காவிட்டாலும் திரு ஓபிஎஸ் அவர்களுமே என்டிஏ அணியில தான் இருந்தாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ அணியின் சார்பாக தான் அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களத்தில் நின்னாரு. அப்ப அதிமுக ஒன்றிணைவதற்கு இனி சாத்தியமில்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நேற்றைய நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது இந்த கூட்டணிக்கு தேர்தலில் வெற்றியை தருமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏனென்றால் தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி என்பது திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா திரு தினகரன் ஆகியோருக்கு இருக்கிறது வெளிப்படையானது. குறைந்தபட்சம் ஒரு 6-7% வாக்குகள் இந்த என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கலன்னா ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வெற்றி சாத்தியமில்லை. இதை உணர்ந்து ஏதாவது முடிவு எடுப்பாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் சார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு துரைக்கருணா.